ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களை வச்சோ அல்லது ஒரு தலைவருக்கு கூட்டங்களை வச்சோ தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாது. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய அளவில் அமிதாப் பச்சன் ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர்ற காலத்திலேருந்து ஆரம்பிச்சு, அதே மாதிரி ஆந்திராவில் சிரஞ்சீவிலேருந்து ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டிலையும் பல பேர் ஒவ்வொருத்தராக வெற்றி பெற்றவர்கள் பேரை வரிசையாக சொல்லலாம். வெற்றி அடையாதவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் அவளுக்கு இருந்திருக்கும். அதனால இப்போ நான் அவங்கள ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா அவங்கள அது குறைவா சொன்ன மாதிரி ஆகிடும். அதனால மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க தனித்தனி எப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய புகழ்மிக்க நடிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய லெவலில் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஆரம்பிக்கிற போது நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூட்டின கூட்டம்லாம் இருந்திருக்கு. எல்லாரும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகலையே. அதனால கூட்டம் நடிகர்களுக்கு அல்லது பிரபல்யமா இருக்கிறவங்களுக்கு, ஒரு கிரிக்கெட் பிளேயர் போனா கட்சியில சேர்ந்து போனார்னா நிறைய கூட்டம் வருது. இப்போ பஞ்சாப்லயே நாங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் பிஜேபியில் சேர்ந்தாரு, எதிர்காலத்தில் சிஎம் வருவாரெலாம் எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் அவர் காங்கிரஸுக்கு வந்தார், போனார். சரி, அந்த மாதிரி கிரிக்கெட்டர், சினிமா ஹீரோஸு, இந்த மாதிரி பல பிரபல்யமானவர்கள் அரசியலில் வரும்போது கூட்டங்கள் வருது, அது வேற விஷயம். தேர்தல் வெற்றிங்கிறது கடைசியில் மக்கள் தான் எஜமானர்கள். ஸோ அந்த கட்சியோ அந்த தலைவரோ எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்கிறது, எவ்வளவு சதவீத வாக்கு, எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்தாங்கிறத பொறுத்தான் இருக்கே தவிர, அதுக்கிடையில மற்றபடி சொல்றதெல்லாம் ஜோசியம் கேசியம் தானே தவிர, அந்த மாதிரி ஜோசியமோ கேசியமோ சொல்றதுக்கு நான் தயார் இல்லை.